நான் கேட்கிறேன், நீங்க எந்த இந்திக்காரன வேணாலும் போய் கேளுங்க, யாரா நீ ஓட்டு போடுவேன்னா நான் சிபிஎம்க்கு போடுவேன், இடதுசாரி கம்யூனிஸ்டுக்கு போடுவேன், இல்லது வலது கம்யூனிஸ்டுக்கு போடுவேன் அப்படின்னு சொல்லுவான்னு பாக்குறீங்களா? இல்ல இல்ல, அவன் நம்ம ஓட்டு மோடிஜிக்கு நாம குத்துது, மோடிஜி ஜெயிக்குது அப்படிம்பா. நீ இந்திய நாடு முழுக்க நாங்க எங்க போறோம், எங்க வாழலாம். ஓட்டுரிமை அந்தந்த மாநிலத்தை சேர்ந்தவனுக்கு அந்தந்த மாநிலத்தில் ஓட்டுரிமை கொடு. கேரளாவில் யார் முதலமைச்சரா வரணும்னு கேரளாவில் இருக்கக்கூடிய மக்கள், அங்க யார் தனக்கு எம்எல்ஏ ஆகணும், எம்பி ஆகணும், மந்திரி ஆகணும், முதலமைச்சர் ஆகணும் கேரளா மக்கள் முடிவு செய்யணும். ஆனா என்ன செய்யறா மோடி கும்பல்? 65 லட்சத்து பீகாருடைய மக்களை தூக்கிட்டான். இந்தியாவுடைய குடியுரிமையை கேள்விக்குறி ஆக்குறான். ஆக இதில் இருக்கிற 14 ஆவணங்கள், இந்த ஆவணங்களை தரவில்லை என்றால் நான் இந்த நாட்டின் குடியுரிமை அற்றவனாகி விடுவேன், இந்த நாட்டுடைய ஓட்டுரிமை அற்றவனாக ஆகி விடுவேன் என்று சொல்வது எவ்வளவு மோசமானது. அந்த மோசமான அரசியலை வைத்துதான் இன்றைக்கு பீகாரிலே பாரதிய ஜனதா என்பது மகத்தான வெற்றி பெற்றிருக்கிறாங்க. உண்மையான பீகார் மக்கள் ஓட்டு போட்டா வெற்றி பெற்றாங்க. அது ஆய்வுக்கு உட்படுத்தப்பட வேண்டும். ஓட்டர் லிஸ்ட்ல என்ன தில்லுமுள்ளு, எஸ்ஐஆர்ல என்ன தில்லுமுள்ளு, ஏன்டா 65 லட்சம் வாக்காளர்களை நீ வீக்கினா என்று கேட்டா 20 லட்சம் பேர் செத்து போட்டாங்கன்னா, அவங்க உயிரோடு இல்லன்னா, அங்க எதிர்கட்சிகள் எல்லாம் பல லட்சம் கணக்கான பேர் திரண்டு பேரணி போராட்டம் நடத்தினா, மறுநாள் 20 லட்சம் பேர் உயிரா வந்துட்டாங்கன்னு சேர்த்துக்கிட்டான். இதுதான் தில்லாலங்கடி அரசியல்.